So let's get into the session. First of all, benefits of SEO. இப்போ எல்லாருமே SEO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. SEO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு 20-30 வருஷமாவே இருக்கு. ஆக்சுவலா இன்டர்நெட் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அது எல்லாமே இருக்கு, மோர் தென் 50 இயர்ஸ்ல இருந்து. பட் ஏன் வந்து இப்போ நிறைய பேர் வந்து SEO ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா, நிறைய வந்து நீட் வந்துருச்சு. சோ அதுல எத்தனை பேர் பிசினஸ் ஓனர்ஸ்? நீங்க எல்லாருமே பிசினஸ் ஓனரா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் உங்களோட பிசினஸ்க்கு நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க? Yeah. Yes. ஸோ இப்போ நம்ம எல்லாருமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஆயிடுச்சு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லாம நம்மளோட பிசினஸை கொண்டு போய் நம்ம கஸ்டமர் கிட்ட சேர்க்கறது அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் இந்த காலகட்டத்துல. ஏன் அப்படின்னா ரெண்டு முக்கியமான ரீசன். ஒன்னு வந்து ரைஸ் ஆஃப் ஜியோ. ஜியோ வந்து எப்போ ஃப்ரீ சிம் லான்ச் பண்ணாங்களோ, ஃப்ரீ இன்டர்நெட் கனெக்டிவிட்டியோட, அப்பவே நிறைய பீப்புள் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. விச் மீன்ஸ் நிறைய மக்கள், பர்டிகுலரா பாத்தீங்கன்னா வில்லேஜஸ்ல நிறைய இன்டர்நெட் கனெக்டிவிட்டிஸ் கிடைச்சிருச்சு. அதனால நிறைய பேரை நீங்க மிக எளிமையா ரீச் பண்ணலாம். அண்ட் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரைஸ் ஆகிறதுக்கான முக்கியமான ரீசன் பாத்தீங்கன்னா கொரோனா, இந்த COVID-19. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கூட முக்கியத்துவத்துக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த நமக்கே தெரியும், இந்த கொரோனானால நிறைய பிசினஸஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. பட் இந்த கோவிட் டைம்லயும் பீக்ல இருக்க பிசினஸ் ரெண்டு பிசினஸ் தான். எஸ், ஜஸ்ட் a minute. மன்னிக்கவும். Alright. ஸோ இந்த கோவிட் டைம்லயே ரெண்டு பிசினஸ் தான் ரொம்ப பீக்ல இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா கோவிட் ரிலேட்டடான பிசினஸஸ், மாஸ்க் பிசினஸ், சானிடைசர் பிசினஸ், அந்த பிசினஸ். இன்னொன்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிசினஸ். ஏன்னா நிறைய பிசினஸ்க்கு இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுது. அதுதான் சுருக்கமா சொல்லணும்னா. இப்போ இந்த SEO செஷன் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, நீங்க நிறைய பேர் பிசினஸ் ஓனர்ஸா இருக்கீங்க. அண்ட் அதே மாதிரி உங்களோட பிசினஸ்க்கு வெப்சைட் இருந்துச்சு அப்படின்னா SEOங்கிறது ரொம்பவே முக்கியம், ரைட்? ஸோ SEO கத்துக்கிறதுனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்க வெப்சைட்க்கு கரெக்டா SEO பண்ணும்போது உங்களுடைய வெப்சைட்க்கு குவாலிட்டியான ஆடியன்ஸ் வராங்க, ரைட்? இப்போ நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கு. ஒன்னு பெய்ட் அட்வர்டைசிங், ஃபேஸ்புக், கூகுள், இன்ஸ்டாகிராம்ல பே பண்ணி ஆட் ரன் பண்ணுவோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீயா வந்து டிராபிக் கொண்டு வருது. அதுதான் நம்ம SEOன்னு சொல்லுவோம். நீங்க உங்க பிசினஸ்க்கு SEO பண்ணும்போது உங்களுடைய ஆடியன்ஸை கரெக்டா நீங்க ரீச் பண்ணலாம், ரைட்? உங்களுடைய பிசினஸ் சம்பந்தப்பட்ட கீவேர்ட்ஸை அவங்க டைப் பண்ணும்போது உங்களோட பிசினஸ் வந்து நீங்க கூகுள்ல ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து அவங்கள நீங்க லீடா கன்வெர்ட் பண்ணலாம். அண்ட் செகண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கா நீங்க ஒரு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல ஆட் ரன் பண்ணணும்னா நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கும். பட் வேறஸ் நீங்க SEO பண்ணும்போது மிக ஈஸியா, அதாவது கம்மியான காஸ்ட்லயே நிறைய கஸ்டமரை நீங்க அக்வயர் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அது மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, SEO அதாவது பெய்ட் ஆட்ஸ் கம்பேர் பண்ணும்போது SEOக்கு வந்து நிறைய கிளிக்ஸ் வரும், ரைட்? இப்போ கூகுள்ல வந்து நீங்க ஒரு ரிசல்ட்ஸ் பாக்குறீங்க, இப்ப ஏதாச்சும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சின்னு பாக்குறீங்க, இல்ல ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் கீவேர்ட் நீங்க சர்ச் பண்றீங்க, ரைட்? அப்படி சர்ச் பண்ணும்போது ஒரு ஆட் வரும், அதுக்கு கீழே SEO ரிசல்ட், அதாவது ஆர்கானிக் ரிசல்ட் வரும். ஆடை கம்பேர் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து SEO ரிசல்ட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, ரைட்? ஸோ SEO பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய கிளிக்ஸ் வரும். அண்ட் நாலாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஆடியன்ஸ் வந்து உங்களோட பிராண்டை ரொம்ப ஈஸியா ட்ரஸ்ட் பண்ணுவாங்க, ரைட்? அண்ட் அஞ்சாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கன்வர்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த இடத்துல கன்வர்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க பிசினஸ்க்கு டீல் க்ளோஸ் ஆகுறது. இட் கேன் பி ஒரு லீடு வரதா இருக்கட்டும், இல்ல உங்ககிட்ட இருந்து ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப ஈஸியா நடக்கும். இதுதான் SEO-வோட முக்கியத்துவம். ஆல்ரைட். ஸோ மொத்தம் நம்ம இது வந்து 2 நாள் செஷனா இருக்குது, ஒரு 4 hour செஷனா இருக்கும் போது, இன்னைக்கு டே 1ல நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, SEO-னா என்ன, கூகுள் எப்படி ஒர்க் ஆகுது, கூகுளுடைய அல்கோரிதம் எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் SEO இருக்கு, கீவேர்ட் ரிசர்ச்னா என்ன, இப்படிங்கிற விஷயம் எல்லாம் பார்க்க போறோம். அண்ட் அதே மாதிரி SEO அப்படின்னாலே நிறைய டூல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். என்னென்ன எஃபெக்டிவான டூல்ஸ் இருக்கு, அண்ட் மோஸ்ட்லி ஃப்ரீ டூல்ஸ் என்னென்ன இருக்கு, பெய்ட் டூல்ஸ் போகாம ஃப்ரீ டூல்ஸ்ல எப்படி நம்ம வந்து ப்ராப்பரா SEO பண்றது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அண்ட் எண்ட் ஆஃப் த செஷன்ல ஆன் பேஜ் SEO செக்லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துரும். சோ இதுதான் இன்னைக்கு டாபிக்ஸ். ஆல்ரைட். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். SEO அப்படின்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த செஷனை கொஞ்சம் இன்டராக்டிவா கொண்டு போலாம். நான் கேள்வி கேட்கும் போது சாட் பாக்ஸ்ல உங்களுடைய ஆன்சர்ஸ் போத்தீங்கன்னா
உங்களுக்கும் அந்த ஆன்சர்ஸ் புரியும் அண்ட் அதே மாதிரி எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்இஓனா என்னங்க? ஸோ எஸ்இஓ அப்படின்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எத்தனை பேர் எஸ்இஓ பண்றீங்க உங்க பிசினஸ்க்கு? எத்தனை பேர் உங்க பிசினஸ்க்கு எஸ்இஓ பண்ணிட்டு இருக்கீங்க? யா, எஸ். ஸோ உங்களோட ஆன்சர்ஸ் சேட் பாக்ஸ்ல போடுங்க. எஸ்இஓ அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம், விச் இஸ் நத்திங் பட் ஃப்ரீயா ஆர்கானிக்கா ரிசல்ட்ஸ் கொண்டு வருது. இப்போ எக்ஸாம்பிள் நான் கூகுள்குள்ள போறேன், ரைட்? இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு கீவேர்ட் டைப் பண்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷூஸ், ஷூஸ் ஃபார் மென் அப்படின்னு டைப் பண்றோம். இப்போ இப்படி டைப் பண்ணும்போது இங்க ரிசல்ட்ஸ் வருது இல்லையா? இதுதான் நம்ம எஸ்இஓன்னு சொல்றோம். இல்லைன்னா உங்களுடைய பிசினஸ்க்கு நீங்க ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பில்லிங் சாஃப்ட்வேர், நீங்க என்ன கூகுள்ல டைப் பண்றீங்களோ அதை தாங்க நம்ம கீவேர்டு அப்படின்னு சொல்லுவோம். கீவேர்டு அப்படிங்கிறது கஸ்டமர் கூகுள்ல என்ன டைப் பண்றாங்களோ அதுதான் கீவேர்டுன்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க பில்லிங் சாஃப்ட்வேர் டைப் பண்ணும்போது இந்த இடத்துல ஆட்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கா இந்த டாப் லெஃப்ட் கார்னர்ல? எஸ். ஸோ இதுதான் நம்ம வந்து பெய்ட் அட்வர்டைசிங்னு சொல்லுவோம். இது வந்து கூகுளுக்கு நம்ம பே பண்ணி ஆட் ரன் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி இப்ப இங்க கீழே பாத்தீங்கன்னா இது எல்லாமே எஸ்இஓ ரிசல்ட்ஸ்னு சொல்லுவோம், ரைட்? ஃபர்ஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து எப்பவுமே ஆட் தான் இருக்கும். தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே எஸ்இஓ ரிசல்ட்ஸ், ரைட்? இப்போ இந்த மாதிரி உங்களுடைய கஸ்டமர் வந்து உங்க பிசினஸ் சம்பந்தப்பட்ட கீவேர்ட் போட்டு சர்ச் பண்ணும்போது உங்களுடைய பிசினஸ் நீங்க கூகுள்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல கொண்டு வரணும், ரைட்? இதை தான் நம்ம எஸ்இஓன்னு சொல்லுவோம். ஸோ எஸ்இஓ இஸ் நத்திங் பட் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். சுருக்கமா சொல்லணும்னா இப்ப இந்த எஸ்இஓ பண்றதுக்கு இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம கூகுள் ஆட் அப்படிங்கிற ஒரு டாபிக் நான் சொன்னேன். நீங்க கூகுள்ல ஆட் ரன் பண்ணணும்னா கூகுளுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் பே பண்ணணும். வேற இந்த எஸ்இஓ பண்ணும்போது நீங்க கூகுளுக்கு எந்த அமௌண்ட்டும் நீங்க பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு மாறா யாரு எஸ்இஓ பண்றாங்களோ அவங்களுக்கு நீங்க பே பண்ணா போதும், ரைட்? இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு எஸ்இஓவை ஒருத்தவங்க கிட்ட அவுட் சோர்ஸ் பண்றீங்கன்னா அவங்களுக்கு நீங்க பே பண்ணணும். கூகுளுக்கு நீங்க எந்த அமௌண்ட்டும் பே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. சப்போஸ் இந்த எஸ்இஓவை நீங்களே பண்றீங்கன்னா யாருக்கும் பே பண்ண வேண்டியது இல்லை, டூல்ஸுக்கு மட்டும் பே பண்ணா போதும். ஏன்? இதுதான் எஸ்இஓ பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். அண்ட் அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ், இப்போ நீங்க எஸ்இஓ பண்றீங்கனாலும் இல்ல எஸ்இஓ நீங்க அவுட் சோர்ஸ் பண்றீங்கனாலும் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இதுதான். எஸ்இஓ அப்படிங்கிறது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம், நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எஸ்சிஆர்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. எஸ்சிஆர்பினா சர்ச் இன்ஜின் ரிசல்ட்ஸ் பேஸ். ஏன் இந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்ச் இன்ஜின்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கூகுளை தான் நம்ம சர்ச் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பர்டிகுலர் விஷயத்த சர்ச் பண்றோம், கரெக்டா? என்னென்ன சர்ச் இன்ஜின்ஸ் இருக்கு, யாருக்காச்சும் ஏதோ ஐடியா இருக்கா? இப்ப நம்ம வந்து கூகுள ஒரு சர்ச் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி மைக்ரோசாஃப்ட்ல பிங்க்னு சொல்லி ஒரு சர்ச் இன்ஜின் இருக்கு. எத்தனை பேர் யாஹூ கேள்விப்பட்டிருக்கீங்க? ஓகே, சோ யாஹூ. இந்த மாதிரி 100க்கும் மேற்பட்ட சர்ச் இன்ஜின்ஸ் இருக்கு. இப்ப சைனால மோஸ்ட்லி எதுனா யூஸ் பண்ணுவாங்கன்னா பாய்டு அப்படிங்கிற சர்ச் இன்ஜின் யூஸ் பண்ணுவாங்க, ரைட்? யாண்டெக்ஸ். சர்ச் இன்ஜின் அப்படின்னா என்னன்னா ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேர். கூகுள்ங்கிறது ஒரு சர்ச் இன்ஜின். இப்போ இந்த பிங்க்ங்கிறது பாத்தீங்கன்னா கூகுள் மாதிரியே ஒரு சர்ச் இன்ஜின். இது வந்து மைக்ரோசாஃப்டோடைய ஒரு பிளாட்ஃபார்ம், ரைட்? நீங்க கூகுள்ல எப்படி தேடினா உங்களுக்கு டேட்டா கிடைக்குதோ அதே மாதிரி பிங்க்ல தேடினாலும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். பிங்க்ங்கிறது மைக்ரோசாஃப்டோட சர்ச் இன்ஜின். அண்ட் அதே மாதிரி யாஹூ நம்ம எல்லாருக்குமே தெரியும். யாஹூ வந்து கூகுளுக்கு முன்னாடியே இருக்கு. பட் கூகுள் ஏன் ஹிட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர்ஸ், இப்ப நம்ம ஜிமெயில் யூஸ் பண்றோம், கூகுள் மீட் யூஸ் பண்றோம், இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து இனோவேட்டிவா கூகுள் பண்ணாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஃப்ரீயா கொடுக்க ஆரம்பிச்சாங்க கூகுள்ஸ், கரெக்டா? இப்ப நீங்க மோஸ்ட்லி ஒரு பிரசன்டேஷன் பண்ணணும்னா பிபிடி எம்எஸ் வேர்ட்லாம் உங்களுக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கூகுள் டிரைவ் இருந்தாலும் நீங்க எளிமையா பண்ணலாம், ரைட்? இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸை கூகுள் ஃப்ரீயா கொடுத்தாங்க. அண்ட் அதே மாதிரி நிறைய அல்காரிதம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதனாலதான் கூகுள் வந்து யாஹூவை பீட் பண்ணாங்க. சுருக்கமா சொல்ல போனா சர்ச் இன்ஜின்ஸ் அப்படிங்கிறது பல வகை இருக்கு. இப்ப பிங் அப்படிங்கிறது ஒரு சர்ச் இன்ஜின், யாஹூங்கிறது ஒரு சர்ச் இன்ஜின்.
இப்ப சைனால வந்து பாய்டுன்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கண்ட்ரிலயும் ஒவ்வொரு சர்ச் இன்ஜின் பாப்புலரா இருக்கும். இப்ப இந்தியால பாத்தீங்கன்னா லோக்கல் சர்ச் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் வந்து ஜஸ்ட் டயல் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஜஸ்ட் டயல் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியாவுடைய சர்ச் இன்ஜின் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டயல், ரைட்? இந்தியால இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் சர்ச் இன்ஜின். பட் உலக அளவுல பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன யூஸ் பண்றாங்கன்னா கூகுள தான் பிரைமரி சர்ச் இன்ஜினா யூஸ் பண்றாங்க. கிட்டத்தட்ட 90% மக்கள் வந்து கூகுள தான் சர்ச் இன்ஜினா யூஸ் பண்றாங்க, ரைட்? நிறைய சர்ச் இன்ஜின்ஸ் இருக்கு. அதுல நிறைய ஷேர் இருக்கக்கூடிய சர்ச் இன்ஜின் பாத்தீங்கன்னா கூகுள். இப்போ இங்க நான் SERPன்னு சொல்லியிருக்கேன். SEO சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். SERPனா சர்ச் இன்ஜின் ரிசல்ட்ஸ் பேஜ். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி கூகுள் அப்படிங்கிறது ஒரு சர்ச் இன்ஜின் சொல்றோம். இப்ப கூகுள்ல போயிட்டு நீங்க ஒரு பர்டிகுலர் கீவேர்ட் நீங்க டைப் பண்றீங்க, ரைட்? எனிதிங், லெட்ஸ் சே phones under 10,000. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்க கூகுள்ல என்ன விஷயத்த டைப் பண்றீங்களோ அதை தான் நம்ம கீவேர்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த இடத்துல நான் phones under 10,000 அப்படின்னு டைப் பண்றேன். அப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு கீவேர்ட், ரைட்? இதை தான் நம்ம கீவேர்டுன்னு சொல்லுவோம். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இந்த கூகுள்ங்கிறது நான் சர்ச் இன்ஜின் சொல்றேன், கரெக்டா? இப்ப அந்த சர்ச் இன்ஜின்ல ஒரு பர்டிகுலர் கீவேர்டை போட்டு நான் சர்ச் பண்றேன், கரெக்டா? இப்ப இந்த பர்டிகுலர் கீவேர்டை சர்ச் பண்ணும்போது எனக்கு ஒரு செட் ஆஃப் ரிசல்ட்ஸ் வருது. இப்ப நான் இங்க phones under 10,000 அப்படின்னு நான் போட்டு சர்ச் பண்ணும்போது எனக்கு வந்து கூகுள் வந்து ஒரு செட் ஆஃப் ரிசல்ட்ஸ் கொடுக்குது, ரைட்? நிறைய வெப்சைட்ஸ் எனக்கு காட்டுது. இதுதான் நம்ம ரிசல்ட்ஸ் பேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ SERP அப்படிங்கிறது சர்ச் இன்ஜின் ரிசல்ட்ஸ் பேஜ். கூகுள்ங்கிறது சர்ச் இன்ஜின். நம்ம ஒரு கீவேர்ட் டைப் பண்ணும்போது அதுக்கான ரிசல்ட்ஸ் காட்டுது. ஸோ இந்த பர்டிகுலர் பேஜை நம்ம சர்ச் இன்ஜின் ரிசல்ட்ஸ் பேஜ் அப்படின்னு காட்டுறோம், ரைட்? எஸ். இப்போ நான் இன்னொரு கீவேர்ட் டைப் பண்றேன், SaaS சாஃப்ட்வேர். இப்ப இந்த கீவேர்டை நான் டைப் பண்ணும்போது எனக்கு ஒரு செட் ஆஃப் ரிசல்ட்ஸ் கொடுக்குது கூகுள். இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆட், ரைட்? இந்த டாப் லெஃப்ட் கார்னர்ல ஆடுங்கிற கண்டென்ட் இருந்தாலே அது பெய்டு அட்வர்டைசிங் தான். ஸோ கூகுள் எப்பவுமே ஃபர்ஸ்ட் 2-3 ஸ்லாட்ல ஆடை தான் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் தான் SEO ரிசல்ட்ஸ் வரும். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அந்த ஆடை காட்டியும் இந்த SEO ரிசல்ட்டை தான் எல்லாருமே பிலீவ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த SEOங்கிறது ரொம்ப ட்ரஸ்ட் வர்த்தியா இருக்கும். அதாவது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எப்படி கன்சிடர் பண்ணிக்குவாங்கன்னா கூகுளே அந்த பிசினஸ் சஜஸ்ட் பண்ற மாதிரி அப்படின்னு பீப்புள் நினைச்சுக்குவாங்க. ட்ரஸ்ட் வர்த்தினஸ் இன்க்ரீஸ் ஆகும் SEOனால. ஸோ இதுதான் SERP. SERPனா சர்ச் இன்ஜின் ரிசல்ட்ஸ் பேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் லேண்டிங் பேஜ். இப்ப லேண்டிங் பேஜ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப கூகுள்ல நீங்க ஒரு பர்டிகுலர் கீவேர்ட் டைப் பண்ணும்போது ஒரு ரிசல்ட்ஸ் வரும், கரெக்டா? இப்போ இப்போ இது வந்து ஒரு SEO ரிசல்ட், இந்த softwareadvice.com. இதை நீங்க கிளிக் பண்ணும்போது யூசர் வந்து ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆவாங்க, ரைட்? அந்த ரிசல்ட்ஸை கிளிக் பண்ணும்போது யூசர் ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆவாங்க. இதை தான் நம்ம லேண்டிங் பேஜ் அப்படின்னு சொல்றோம், ரைட்? வெப்சைட்டுக்கும் லேண்டிங் பேஜுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. வெப்சைட் அப்படிங்கிறது உங்க பிசினஸோடைய வெப்சைட். இங்க பாருங்க, இப்ப இந்த softwareadvice.com அப்படிங்கிறது வெப்சைட். லேண்டிங் பேஜ் அப்படிங்கிறது ஸ்பெசிபிக்கா ஒரு ப்ராடக்ட்காகவோ இல்ல ஒரு சர்வீஸ்க்காகவோ கிரியேட் பண்ணப்பட்டது தான் லேண்டிங் பேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த softwareadvice.com அப்படிங்கிறது வெப்சைட். இந்த பர்டிகுலர் பேஜ் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம லேண்டிங் பேஜ் அப்படின்னு சொல்றோம், ரைட்? ஸோ இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய டேர்ம்ஸ். அண்ட் கீவேர்டு அப்படிங்கிறது சர்ச் குவரிஸ். சர்ச் குவரினா யூசர் என்ன கூகுள்ல டைப் பண்றாங்களோ அதுதான் கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி கிராலிங், இண்டெக்சிங் அப்படின்னு சொல்லி 2 டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கு. கிராலிங் அப்படின்னா ஃபைண்டிங் கண்டென்ட் ஃப்ரம் இன்டர்நெட். இன்டர்நெட்ல இருந்து கண்டென்ட் எடுக்கிறது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் என்ன டைப் பண்றோமோ அதுதான் நம்ம கீவேர்டுன்னு சொல்றோம். சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இன் மதுரை அப்படின்னு டைப் பண்ணும்போது இந்த லோட் ஆகுது இல்லையா, இந்த லோட் ஆகுற டைம்ல கூகுள் என்ன பண்ணுனா இந்த பர்டிகுலர் கீவேர்டை கொண்டு போயிட்டு இன்டர்நெட் டேட்டா பேஸ் கூட மேட்ச் பண்ணும், ரைட்? மேட்ச் பண்ணிட்டு அதுக்கு ரெலவெண்டான ரிசல்ட்ஸை கொண்டு வரும், கரெக்டுங்களா? ஸோ இதை தான் நம்ம வந்து கிராலிங், இண்டெக்சிங் அப்படின்னு சொல்றோம். கிராலிங் அப்படின்னா ஒரு சர்ச் பண்ணும்போது ஒரு ரிசல்ட்ஸ் வரும். கிராலிங் அப்படிங்கிறது இன்டர்நெட்ல இருந்து கண்டென்ட்டை ஃபைண்ட் பண்றது. இப்போ நீங்க ஒரு கீவேர்ட் கொடுக்குறீங்கன்னா
அந்த பர்டிகுலர் கூகுளோட பாட், அதாவது கூகுளோட ப்ரோக்ராம் இருக்கும் ரைட். அந்த பாட் போய் இன்டர்நெட்ல இதுக்கு ரெலவெண்டான கண்டென்ட், இதுக்கு ரிலேட்டடான கண்டென்ட் என்னென்ன இருக்குன்னு ஃபைண்ட் பண்ணும். இண்டெக்ஸிங் அப்படிங்கிறது அந்த கண்டென்ட்டை நமக்கு டிஸ்பிளே பண்ணும். இதுதான் கிராலிங்க்கும் இண்டெக்ஸிங்க்கும் டிஃபரன்ஸ். இதை நம்ம இன்னும் அடுத்த ஸ்லைட்ல தெளிவா பார்க்கலாம். ஸோ இதுதான் எஸ்இஓவோட சில இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா சேட் பாக்ஸ்ல கேளுங்க. ஸோ எஸ்இஓ வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம். நம்ம ரெண்டு டெக்னிக்கல் டேர்ம் சொல்லி இருந்தோம். ஒன்னு கிராலிங், இன்னொன்னு இண்டெக்ஸிங். கிராலிங் அப்படிங்கிறது நீங்க ஒரு பர்டிகுலர் விஷயத்த கூகுள்ல சர்ச் பண்ணும்போது தேடி கண்டுபிடிச்சு அந்த ரிசல்ட்ஸை நமக்கு கொண்டு வரும் ரைட். நீங்க ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி SaaS சாஃப்ட்வேர். இப்போ இது வந்து ஒரு கீவேர்ட். இது இங்க சர்ச் ஆகுற டைம்ல பாருங்க, இந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு எவ்வளவு ரிசல்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஓகே, க்ரோர்ஸ்ல இருக்கு. இப்ப SaaS சாஃப்ட்வேர் அப்படிங்கிற கீவேர்டுக்கு கோடிக்கணக்கான ரிசல்ட்ஸ் இருக்கு. அதாவது கோடிக்கணக்கான வெப்சைட்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு ரேங்க் பண்ணுது. வெறும் 0.57 செகண்ட்ஸ்ல இந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. கரெக்டா? இது எல்லாமே கூகுளோட அல்காரிதம் ரைட். அல்காரிதம்னா ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். கூகுள் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நம்ம அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நீங்க ஒரு பர்டிகுலர் விஷயத்த நீங்க கூகுள்ல டைப் பண்ணி அந்த சர்ச் பாரை கிளிக் பண்ணும்போது இந்த கூகுளுடைய பாட் அப்படின்னு சொல்லுவாங்க, கூகுளுடைய ப்ரோக்ராம் சாஃப்ட்வேர் ரைட், எனிதிங். இப்போ அந்த கூகுளுடைய சாஃப்ட்வேர் என்ன பண்ணும்னா இந்த பர்டிகுலர் கீவேர்டை இன்டர்நெட்ல போய் சர்ச் பண்ணி பார்க்கும் ரைட். அந்த ப்ராசஸை தான் நம்ம கிராலிங் அப்படின்னு சொல்றோம். இப்ப இதுதான் இந்த பாட்டன் வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்பைடர் மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் கூகுளுடைய ப்ரோக்ராம் ஒரு குட்டி ரெப்ரசன்டேஷனுக்காக ரைட். இப்ப நீங்க ஒரு பர்டிகுலர் விஷயத்த சர்ச் பண்ணும்போது இந்த கூகுளுடைய ப்ரோக்ராம் போய் இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டையும் பார்க்கும். அதுல ரிலேட்டடான கண்டென்ட்டை உங்களுக்கு எடுத்துட்டு வந்து டிஸ்பிளே பண்ணும். அந்த கண்டென்ட்டை போய் தேடுற ப்ராசஸ்க்கு பேரு தான் நம்ம கிராலிங் அப்படின்னு சொல்றோம். வேற இண்டெக்ஸிங் அப்படிங்கிறது அதுக்கு ரெலவெண்டான கண்டென்ட்டை ஒரு சர்வர்ல ஸ்டோர் பண்ணி நமக்கு இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ணும் ரைட். இப்ப நீங்க SaaS சாஃப்ட்வேர் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது இந்த லோட் ஆகுற டைம்ல கூகுள் போய் கண்டென்ட்டை ஃபைண்ட் பண்ணும். அந்த ப்ராசஸ் பேரு கிராலிங். இண்டெக்ஸிங் அப்படிங்கிறது ரிசல்ட்ஸை டிஸ்பிளே பண்றது. இந்த டேர்ம் புரிஞ்சுதா? இதுல யாருக்கு எது டவுட்ஸ் இருக்கா? கிராலிங் டு இண்டெக்ஸிங் டவுட்? எஸ். ஸோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க. எஸ் எஸ் சார். ஸோ ஹவ் எஸ்இஓ ஒர்க்ஸ், எஸ்இஓ எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம வந்து இப்போ என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வெப்சைட்டையோ அல்லது ஒரு ஆர்டிக்கலையோ பிளாகையோ நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம் கூகுள்ல. நீங்க பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சர்ச் இன்ஜின் ஸ்பைடருங்கிறது கூகுளுடைய ஒரு அல்காரிதம், ஒரு ப்ரோக்ராம் ரைட். அந்த ப்ரோக்ராம் இப்படிதான் இருக்கும். உங்களுடைய சைட்டை வந்து கிரால் பண்ணி கூகுள்ல விட்டுரும் ரைட். இன்டர்நெட்ல நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கும், அது கூட உங்களோட வெப்சைட்டோட கண்டென்ட்டும் ஆட் ஆயிரும். நீங்க ப்ராப்பரா எஸ்இஓ பண்ணி உங்க சைட்டை ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய யூசர் அந்த பர்டிகுலர் கீவேர்டை போடும்போது உங்க சைட் வந்து டிஸ்பிளே ஆகும் ரைட். ஸோ இப்படிதான் எஸ்இஓ ஒர்க் ஆகுது. ஃபர்ஸ்ட் உங்க சைட்டை வந்து கூகுளுடைய ப்ரோக்ராம் வந்து அந்த இன்டர்நெட்ல இருக்க கண்டென்ட்ல ஆர்கனைஸ் பண்ணி வச்சிரும். இமேஜின் பண்ணிக்கோங்க ரைட். நீங்க ஒரு சைட்டை கிரியேட் பண்றீங்க, கிரியேட் பண்ணிட்டு விட்டாலே கூகுள் வந்து உங்க சைட்டை பிக் பண்ணிக்கும். ஓகேவா? அந்த சைட்டை பிக் பண்ணி இன்டர்நெட்ல நிறைய கண்டென்ட் இருக்கும், அந்த கண்டென்ட் கூட ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கும். உங்களுடைய யூசர் சர்ச் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் கீவேர்ட் உங்க வெப்சைட்ல இருக்கணும். இருந்தா மட்டுமே தான் உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட்ஸ் காட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க சர்ச் பண்றேன். ஓகே, ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட், எஸ்இஓ ஸ்பெஷலிஸ்ட் இன் கோயம்புத்தூர். ஸோ இந்த கீவேர்ட் நான் சர்ச் பண்றேன். இப்போ இங்க பாருங்க, இப்போ இந்த டேர்மை தான் நம்ம கீவேர்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ எஸ்இஓ ஸ்பெஷலிஸ்ட் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது என்னோட ரிசல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வரும். நீங்க என்னோட ஜிமெயில் சைன் ஆயிருக்கு, நீங்க இன்காக்னிட்டோல போய் சர்ச் பண்ணாலும் இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வரும் ரைட். இப்போ இங்க எஸ்இஓ ஸ்பெஷலிஸ்ட் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு ஒரு கீவேர்டுக்கு என்னுடைய கூகுள் மை பிசினஸ் அக்கௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வருது. இதை வந்து நம்ம லோக்கல் எஸ்இஓன்னு சொல்லுவோம் ரைட்.
இப்போ உங்களுடைய மை பிசினஸ் அக்கௌண்ட்டும் ரேங்க் ஆகணும்னா இந்த பர்டிகுலர் கீவேர்ட் உங்க மை பிசினஸ் அக்கௌண்ட் குள்ள இருக்கணும். ரைட், இப்ப இங்க பாருங்க, SEO ஸ்பெஷலிஸ்ட் இன் கோயம்புத்தூர். ரைட், இந்த கீவேர்ட் வந்து என்னோட மை பிசினஸ் அக்கௌண்ட்ல இருக்கு. அண்ட் அதே மாதிரி மை பிசினஸ் குள்ளேயும் என்னோட கீவேர்டை நான் ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருக்கேன். புரியுதுங்களா? அதாவது உங்களுடைய வெப்சைட்லயோ இல்ல உங்களுடைய கூகுள் மை பிசினஸ் அக்கௌண்ட்லயோ யூசர் என்ன கீவேர்டு சர்ச் பண்றாங்களோ அந்த கீவேர்டு இருக்கணும். ரைட், இருந்தா மட்டுமே தான் உங்களுடைய பிசினஸ் வந்து வெப்சைட் வந்து டிஸ்பிளே ஆகும். இதை தான் நம்ம SEOன்னு சொல்றோம். இப்படிதான் SEO ஒர்க் ஆகுது. ஃபர்ஸ்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் SEO. என்னென்ன டைப் ஆஃப் SEO இருக்கு அப்படிங்கறத பாத்திரலாம். மொத்தம் 3 விதமான SEO இருக்கு. ஒன்னு ஆன் பேஜ் SEO, இன்னொன்னு ஆஃப் பேஜ் SEO, இன்னொன்னு பாத்தீங்கன்னா லோக்கல் SEO. ரைட், ஆன் பேஜ் SEOங்கிறது உங்களுடைய வெப்சைட்ல இருக்கக்கூடிய டெக்னிக்கல் விஷயத்தை ஃபிக்ஸ் பண்றது. அந்த பத்தின செக்லிஸ்ட வர அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல நான் டீடைல்டா கொடுத்துருக்கேன். ரைட், ஸோ ஆன் பேஜ் SEOங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வெப்சைட்ல இருக்கக்கூடிய டெக்னிக்கல் இஷ்யூஸை ஃபிக்ஸ் பண்றது. அதுக்குன்னு ஒரு செக்லிஸ்ட் இருக்கும். அந்த செக்லிஸ்ட்டை நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆன் பேஜ் SEO டன். ஆஃப் பேஜ் SEOங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட்டுக்கு பேக் லிங்க் கொண்டு வரது. ரைட், இதை தான் நம்ம வந்து ஆஃப் பேஜ் SEOன்னு சொல்றோம். வேற லோக்கல் SEOன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட கூகுள் மை பிசினஸ் ப்ரொஃபைல ஆப்டிமைஸ் பண்றது. இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் கீவேர்ட் டைப் பண்ணும்போது உங்களுடைய கூகுள் மை பிசினஸ் ப்ரொஃபைல் வந்து ஃபர்ஸ்ட் வரணும். ரைட், இதுதான் 3 விதமான SEO. இதை பத்தி நம்ம டீடைல்டா பார்க்கலாம் அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல. ஆல்ரைட், சோ அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆன்சர் தெரியணும். எத்தனை பேர் வந்து உங்க பிசினஸ்க்கு SEO பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களோட ஆன்சர்ஸ் தயவு செஞ்சு சாட் செக்ஷன்ல போடுங்க. எஸ், எத்தனை பேர் உங்களோட பிசினஸ்க்கு SEO பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாருமே SEOக்கு புதுசா தான் பண்றீங்கன்னா யாராச்சும் அவுட் சோர்ஸ் பண்ணிருக்கீங்களா? சார் சாட் பாக்ஸ் ஓபன்ல தான இருக்கு. எஸ் சார், அவங்க போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார். மேஜர் வந்து நோ, சம் ஆஃப் them say yes, ஆல்ரெடி டன்னு இருக்காங்க. ஓகே, ஜஸ்ட் ஓகே, எனக்கு அப்பியர் ஆகல சாட் பாக்ஸ். ஃபைன் ஃபைன், பீப்புள் போஸ்ட் பண்றாங்க இல்லையா? டன். ஓகே, இப்போ சப்போஸ் நீங்க SEO பண்ணலன்னா அது எப்படி பண்ணுங்கிறத பார்க்கலாம். இல்ல ஆல்ரெடி நீங்க ஒருத்தங்கிட்ட அவுட் சோர்ஸ் பண்றீங்க அப்படின்னா என்னென்ன நீங்க செக் பண்ணணும் உங்க கம்பெனிஸ் கிட்ட அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த SEO தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கூகுள் எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் கூகுளுடைய அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ கூகுள் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம பார்த்தோம். ரைட், ஸோ நீங்க என்னென்ன கண்டென்ட்லாம் நம்ம இன்டர்நெட்ல அப்லோட் பண்றோமோ அது எல்லாமே ஒரு இடத்துல ஆர்கனைஸ் ஆயிடும். நம்ம ஒரு பர்டிகுலர் கீவேர்டு சர்ச் பண்ணும்போது கூகுள் வந்து அந்த கீவேர்டை கொண்டு போயிட்டு அந்த வெப்சைட் கூட மேட்ச் பண்ணி பார்க்கும். ரைட், உங்களுடைய கீவேர்டும் யூசர் சர்ச் பண்ண கீவேர்டும் ரெலவெண்டா இருந்துச்சுன்னா உங்களுடைய ரிசல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வரும். இதுதான் பேசிக் கான்செப்ட். இப்போ கூகுள்ல பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் அல்காரிதம் இருக்கு. மொத்தம் 8 டைப் ஆஃப் அல்காரிதம் இருக்கு கூகுள்ல. ஸோ ஃபர்ஸ்ட் அல்காரிதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அல்காரிதம்னா என்னன்னு பாத்திரலாம். அல்காரிதம்ங்கிறது கூகுளுடைய ஒரு ப்ரோக்ராம். ரைட், ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்படிதான் கூகுள் ஒர்க் ஆகும். கரெக்டா? ஸோ கூகுள்ல வந்து அது ஒரு பெரிய டேட்டா பேஸ், நிறைய விஷயம் இருக்கு டெக்னிக்கலா. அல்காரிதம்ங்கிறது ஒரு செட் ஆஃப் சாஃப்ட்வேர் இல்லைன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதே மாதிரி இந்த அல்காரிதம் வந்து கூகுள் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ரைட், பெர் இயருக்கு 2 மேஜர் அப்டேட் வரும். இந்த அல்காரிதம் பொறுத்து தான் இன்டர்நெட்டே ஒர்க் ஆகுது. ரைட், இந்த அல்காரிதமை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா SEO-வை நீங்க கிளியரா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம JK முத்து சார் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து SEO-வை தப்பா பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஒர்க் ஆச்சோ அதை இப்போ உட்காந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ரைட், ஸோ கூகுள் வந்து ரொம்ப ஃபாஸ்டா அப்டேட் ஆயிட்டே வராங்க. அவங்க பெர் இயர்க்கே 2 வாட்டி அல்காரிதமா அப்டேட் பண்ணுவாங்க. அப்டேட் அப்படின்னா அவங்களோட ரூல்ஸை அப்டேட் பண்ணுவாங்க. அந்த ரூல்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும்தான் உங்களுடைய வெப்சைட் வந்து கூகுள்ல ஃபர்ஸ்ட் வரும்.
ரைட்? இதுதான் SEO. இப்ப நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஒர்க் ஆச்சோ அதை இப்பயும் பண்ணிட்டு இருப்பாங்க. ரைட்? இந்த வருஷம் ஒர்க் ஆகுறது நெக்ஸ்ட் இயர் ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகுதுன்னா சில விஷயங்கள், ரைட்? ஏன்னா கூகுளோட அல்காரிதம்ல சில சேஞ்சஸ். இப்ப இந்த அல்காரிதம் சில விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லாமே, ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே வெப்சைட் பண்ணுவோம். கரெக்டா? நம்ம பிசினஸ்க்கு வெப்சைட் இருக்கும். ஒரு 5-10 இயர்ஸ்க்கு முன்னாடி உங்களுடைய வெப்சைட் வந்து மொபைல் ஆப்டிமைஸ்டா இருக்காது. கரெக்டா? நிறைய பிசினஸஸ் வந்து டெஸ்க்டாப்ல பார்த்தா மட்டும்தான் தெளிவா வரும் அவங்களுடைய வெப்சைட். மொபைல்ல பார்க்கும்போது தெளிவா இருக்காது. விச் மீன்ஸ் அந்த சைட் எல்லாமே மொபைல் ஆப்டிமைஸ்டா இருக்காது. பட் வேற கூகுள் இப்ப என்ன ரீசெண்ட் அல்காரிதம்லாம் அப்டேட் பண்ணிருக்காங்கன்னா 2015ல இருந்து உங்களுடைய வெப்சைட் வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லியா இருந்தா மட்டுமே தான் SEOக்கு சப்போர்ட் பண்ணும். இல்லைன்னா உங்க வெப்சைட்டை வச்சு உங்களால SEO பண்ண முடியாது. ரைட்? இதுதான் ரூல்ஸ். இதுக்கு பேர் தான் அல்காரிதம். ஒவ்வொரு அல்காரிதம்லயும் கூகுள் வந்து ஒரு ரூல் சொல்லுவாங்க. அந்த ரூலை நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணீங்கன்னா உங்களோட வெப்சைட் வந்து ரேங்க் ஆகும். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ ஃபர்ஸ்ட் அல்காரிதமோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாண்டா. ஸோ மோஸ்ட்லி எல்லாமே அனிமல்ஸ் பேர்ல தான் இருக்கும். ரைட்? அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அந்த பேர்ல தான் இருக்கும். பாண்டா அப்படிங்கிறது கூகுளுடைய ஃபர்ஸ்ட் அல்காரிதம். ரைட்? February 24, 2011 இந்த பாண்டா அப்படிங்கிற அல்காரிதம கூகுள் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த பாண்டா அல்காரிதம் என்னெல்லாம் செக் பண்ணும்னா, உங்களுடைய வெப்சைட்ல டூப்ளிகேட் கண்டென்ட் இல்லைன்னா பிளாகியரைஸ்ட் கண்டென்ட் இருக்கக்கூடாது. ரைட்? அப்படின்னு என்னன்னு பார்த்துடலாம். இப்ப நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்றேன் கூகுள்ல. இப்ப இங்க பாருங்க, நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணும்போது நிறைய ரிசல்ட்ஸ் வருது. இதே விஷயத்த நம்ம நிறைய பேர் பண்ணிட்டு இருப்போம். நல்லா நோட் பண்ணுங்க. இப்ப நான் அந்த பர்டிகுலர் கீவேர்டை கூகுள்ல சர்ச் பண்ணும்போது எனக்கு ஒரு செட் ஆஃப் ரிசல்ட்ஸ் வருது. கரெக்டா? இப்ப இந்த பேஜ் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆகுது அண்ட் இது வந்து செகண்ட் ரேங்க் ஆகுது. இதே சினாரியோல தான் நம்ம நிறைய பேர் இருப்போம். இப்போ நம்மளுடைய பிசினஸ் சம்பந்தப்பட்ட ஒரு கீவேர்டை டைப் பண்ணும்போது நம்ம காம்படிட்டர் வருவாங்க. ரைட்? இப்போ என்னோட சினாரியோல எடுத்துக்கலாமே. இப்ப நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸ்னு சொல்லி ஒரு பிளாக் எழுதுறேன். ரைட்? ஒரு கண்டென்ட் நான் என் வெப்சைட்ல அப்லோட் பண்றேன். யார் இந்த பர்டிகுலர் கீவேர்டை சர்ச் பண்ணாலும் என்னுடைய வெப்சைட் ஃபர்ஸ்ட் பேஜ்ல வரணும்னு நினைக்கிறேன். கரெக்டா? இப்ப இந்த 2 பேஜுமே கூகுள்ல டாப்ல ரேங்க் ஆகுது. ரைட்? இப்போ இதே மாதிரி தான் நம்மளும் ஃபேஸ் பண்ணிருக்கோம். நம்மளுடைய காம்படிட்டரோட வெப்சைட் ஒரு பர்டிகுலர் கீவேர்டுக்கு டாப்ல வரும். ரைட்? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, நிறைய பேரு இந்த கண்டென்ட்டை அப்படியே காப்பி பண்ணி நீங்க உங்க வெப்சைட்ல பேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய பிசினஸ் வந்து கூகுள்ல ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ரைட்? இந்த விஷயத்தை தான் டூப்ளிகேட் கண்டென்ட் அப்படின்னு சொல்றோம். ஒருத்தங்க வெப்சைட்ல இருந்து நம்ம அப்படியே காப்பி பண்ணக்கூடாது. ஸோ கூகுளோட ஃபர்ஸ்ட் ரூலே என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்களோட வெப்சைட்ல இருந்து நம்ம காப்பி பண்ணக்கூடாது. அதுக்கு பேர் தான் நம்ம பாண்டா அப்டேட்னு சொல்றோம். இப்ப நான் ஒரு பிளாக் எழுதுறேன்னா இந்த வெப்சைட்ல இருக்க கண்டென்ட்டை அப்படியே காப்பி பண்ணி என் வெப்சைட்ல போட்டேன்னா அது வந்து டூப்ளிகேட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? யாரோ அன்மியூட்ல இருக்கு. எஸ். ஸோ பாண்டாங்கிறது இதாங்க. இந்த அல்காரிதம் எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னா, மத்தவங்களோட வெப்சைட்ல இருக்க கண்டென்ட்டை நீங்க அப்படியே காப்பி அடிச்சு உங்க வெப்சைட்ல போட்டீங்கன்னா ரேங்கிங் வராது. ரைட்? ஸோ டூப்ளிகேட் கண்டென்ட்ங்கிறது அதுதான். பிளாகியரைஸ்ட் அப்படிங்கிறது மத்தவங்க வெப்சைட்ல இருந்து கண்டென்ட் எடுக்கிறது. வேற டூப்ளிகேட் கண்டென்ட் அப்படிங்கிறது ஒரே பேஜ் வந்து மல்டிபிள் டைம்ஸ் உங்க வெப்சைட்ல இருக்கும். இப்ப இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸ்ங்கிற பேஜே 2-3 வாட்டி உங்க வெப்சைட்ல இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு பிளாகியரைஸ்டு கண்டென்ட். ரைட்?
எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கான்டாக்ட் பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பேஜ் இருக்கக்கூடிய கண்டென்ட் இன்னொரு யூஆர்எல்ல அப்படியே ரெப்ளிகேட் ஆகக்கூடாது, ரைட்? ஒரே பேஜ்ல இருக்க கண்டென்ட் 2-3 வாட்டி உங்க வெப்சைட்குள்ள வேற வேற யூஆர்எல்ல இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் நம்ம டூப்ளிகேட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த பாண்டாங்கிறது அதை தான் ஃபோக்கஸ் பண்ணும். டூப்ளிகேட் கண்டென்ட் இருக்கக்கூடாது அண்ட் மற்றவங்க வெப்சைட்ல இருக்க கண்டென்ட்டை அப்படியே எடுத்து நம்ம வெப்சைட்குள்ள போடக்கூடாது. அண்ட் அதே மாதிரி கீவேர்ட் ஸ்டஃபிங். கீவேர்ட் ஸ்டஃபிங்னா என்னன்னா ஒரே கீவேர்டை மல்டிபிள் டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம், ரைட்? அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. இப்போ இங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு சர்ச் பண்ணும்போது இந்த வெப்சைட் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆகுது, கரெக்டா? இப்போ இந்த வெப்சைட்ல இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸ் அப்படிங்கிற கீவேர்டு எத்தனை வாட்டி இருக்குன்னு பார்த்துக்கலாம். கண்ட்ரோல் எஃப் கொடுத்துக்கோங்க, அந்த வெப்சைட்குள்ள போயிட்டு அந்த டார்கெட் கீவேர்டை டைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ நாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸ் அப்படின்னு டைப் பண்ண போது இந்த வெப்சைட் ஃபர்ஸ்ட் வருது. இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா 16 முறை இந்த பர்டிகுலர் கீவேர்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, சரிங்களா? இதனால மட்டும்தான் இந்த வெப்சைட் ஃபர்ஸ்ட்ல ரேங்க் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது மட்டுமே காரணம் கிடையாது. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த 8 அல்காரிதமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணி இந்த செக்லிஸ்ட் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய வெப்சைட்டும் ஃபர்ஸ்ட் வர சான்சஸ் இருக்கு. இப்போ அதே மாதிரி இந்த கண்டென்ட்டோட டெப்த் அப்படின்னா எவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்கு, எவ்வளவு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க இந்த பர்டிகுலர் பேஜ்ல. இதுல எனக்கு தெரிஞ்சு மோர் தென் ஒரு 1500 வேர்ட்ஸ் இருக்கும், ரைட்? 1500 வேர்ட்ஸ்க்கு 16 வாட்டி தான் அந்த பர்டிகுலர் கீவேர்டு ரிப்பீட் ஆயிருக்கு, புரியுதுங்களா? கீவேர்ட் ஸ்டஃபிங் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் கீவேர்டை இப்ப 160-200 வாட்டி ரிப்பீட் ஆயிருந்தது இந்த பேஜ்லனா இதான் நம்ம கீவேர்டு ஸ்டஃபிங்னு சொல்றோம். இப்போ ஒரு 4 லைன் நீங்க எழுதுறீங்க, ரைட்? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸ் இஸ் அப்படின்னு போட்டு இதே நம்ம டெஸ்ட்ல எல்லாம் நிறைய பேர் பண்ணுவோம்ல எக்ஸாம்ல, ஒரே பர்டிகுலர் கீவேர்டை வந்து நிறைய வாட்டி யூஸ் பண்ணுவோம், கரெக்டா? அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ 100 வேர்ட் இருக்கு அப்படின்னா அதுல வந்து 4 வாட்டி அந்த பர்டிகுலர் கீவேர்ட் ரிப்பீட் ஆகும். சொல்ல வர்றது புரியுதா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ உங்க வெப்சைட்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் மொத்தம் 5 லைன் தான் இருக்குன்னா இதுல 3 வாட்டி ரிப்பீட் ஆகலாம் அந்த பர்டிகுலர் கீவேர்ட். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதே கீவேர்டை ஒவ்வொரு லைன்லயும் போடுவாங்க. ஸோ விச் மீன்ஸ் இந்த ஒரே கீவேர்டை மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. மேக்ஸிமம் ஒரு 5 to 6 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அதுதான் கீவேர்டு ஸ்டஃபிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் பாண்டா அப்டேட். அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா பென்குயின் அப்டேட். பாண்டாங்கிறது அந்த கண்டென்ட்டை ஃபோக்கஸ் பண்ணும், ரைட்? இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஃபைண்ட் பண்ணுங்க. கூகுள்ல வந்து ஒரு டீம்ல அசைன் பண்ணி மேனேஜ் பண்ண மாட்டாங்க. எல்லாமே ஆட்டோமேட்டட், எல்லாமே சாஃப்ட்வேர், ரைட்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்றாங்கல்ல, அதுதான். இப்போ சப்போஸ் நீங்க மத்தவங்களோட வெப்சைட்ல இருக்க கண்டென்ட்டை காப்பி பண்ணி நீங்க பேஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கூகுள் வந்து டிடெக்ட் பண்ணிரும், ரைட்? நீங்க இந்த தப்பை பண்ணிருக்கீங்க, கூகுளோட ரூல்ஸை நீங்க மீறி இருக்கீங்கன்னு சொல்லி அந்த அல்காரிதம் ஃபைண்ட் பண்ணிரும். உங்க வெப்சைட்டை பெனலைஸ் பண்ணிடுவாங்க. பெனலைஸ் அப்படின்னா ஒன்ஸ் உங்க வெப்சைட்டை கூகுள் ஐடென்டிஃபை பண்ணி நீங்க இல்லீகலா ஏதாச்சும் பண்ணியிருந்தீங்கன்னா, இல்லீகல் அப்படிங்கிறது இந்த அல்காரிதம்க்கு புறம்பா, ரைட்? அது நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா கூகுள் வந்து உங்களுக்கு ஃபைன் போட்டுருவாங்க. இந்த இடத்துல ஃபைனுங்கிறது அமௌண்ட்டா போட மாட்டாங்க. எப்பயுமே உங்களோட வெப்சைட் ரேங்க் பண்ணவே முடியாது, பிளாக் பண்ணி வச்சிருவாங்க கூகுள்ல இருந்து. அதுதான் அவங்க கொடுக்கக்கூடிய தண்டனை. இப்போ பாண்டா அப்டேட் அப்படிங்கிறது என்னென்ன டூப்ளிகேட் கண்டென்ட் மற்றவங்க வெப்சைட்ல இருக்க கண்டென்ட்டை நீங்க எடுத்து அப்படியே யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட வெப்சைட் வந்து பேன் ஆயிரும். அண்ட் செகண்ட் பென்குயின் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா 2012 லான்ச் பண்ணது. ஒவ்வொரு வருஷமும் மேஜர் அப்டேட் பண்ணுவாங்க. பாண்டா வந்து 11ல லான்ச் பண்ணது, பென்குயின் வந்து 12ல லான்ச் பண்ணது. இந்த பென்குயின் எதை ஃபோக்கஸ் பண்ணுனா ஸ்பாமி ஆர் இர்ரெலவென்ட் லிங்க். இர்ரெலவென்ட் லிங்க் அப்படிங்கிறது பேக் லிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க எஸ்இஓல.
பேக் லிங்க்ங்கிறது ஒரு வெப்சைட்ல இருந்து நம்மளோட வெப்சைட்க்கு லிங்க் கொடுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் டயல் இருக்கும். இப்ப ஜஸ்ட் டயல்ல போதீங்கன்னா உங்களோட பிசினஸ் டேட்டா இருக்கும். கரெக்டா உங்க பிசினஸோட லிஸ்டிங் இருக்கும். அந்த லிஸ்டிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட வெப்சைட்க்கு ரீடைரக்ட் ஆகும். கரெக்டா அதை தான் பேக் லிங்க் அப்படின்னு சொல்றோம். இன்னொரு வெப்சைட்ல இருந்து நம்மளுடைய வெப்சைட்டுக்கு லிங்க் கொடுக்கறது தான் நம்ம பேக் லிங்க் அப்படின்னு கொடுக்குறோம். அந்த லிங்க் வந்து இர்ரெலவெண்டா இருக்கக்கூடாது, அதாவது சம்மந்தமே இல்லாத சைட்ஸ்ல இருந்து வரக்கூடாது. ஸோ அதை வந்து நம்ம ஆஃப் பேஜ் எஸ்இஓ நாளைக்கு ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்ணலாம் இதை பத்தி. பென்குயின்ங்கிறது அப்படிதான், ரைட்? இந்த ஸ்பாமி அல்லது இர்ரெலவெண்ட் லிங்கை நிறைய நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் ஹம்மிங் பேர்ட், இது வந்து 2013ஆம் ஆண்டு லான்ச் பண்ண ஒரு அல்காரிதம். இப்ப இது என்ன ஃபோக்கஸ் பண்ணா கீவேர்ட் ஸ்டஃபிங்கை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணும் அண்ட் லோ குவாலிட்டி கண்டென்ட்டை ஃபோக்கஸ் பண்ணும். கீவேர்ட் ஸ்டஃபிங்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நிறைய உங்களுடைய பர்டிகுலர் கீவேர்டு யூஸ் பண்ணக்கூடாது. இது எல்லா எக்ஸாம்பிளும் நம்ம பார்ப்போம், நோ வரிஸ். அண்ட் அதே மாதிரி லோ குவாலிட்டி கண்டென்ட் அப்படின்னா ஒரு பேஜ்ல மினிமம் ஒரு 500 வேர்டாச்சும் இருக்கணும். சரிங்களா? நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா 10 வேர்ட் 10 வேர்ட்ஸ் 20 வேர்ட்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ இதை தான் நம்ம லோ குவாலிட்டி கண்டென்ட் அப்படின்னு கூகுள் சொல்றாங்க. ஹம்மிங் பேர்டுங்கிறது இந்த கீவேர்ட் ஸ்டஃபிங்கை ஃபோக்கஸ் பண்ணும். இப்போ ஒரே பேஜ்ல 100 வாட்டி 200 வாட்டிலாம் அந்த கீவேர்டை கொடுத்துருந்தீங்கன்னா அது வந்து கீவேர்டு ஸ்டஃபிங்னு கன்சிடர் பண்ணிக்கும். உங்க பேஜை வந்து பிளாக் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அண்ட் ஃபோர்த் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிஜின். இது வந்து 2014ஆம் ஆண்டு லான்ச் பண்ணப்பட்ட ஒரு அல்காரிதம். இது வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுனா புவர் ஆன் பேஜ் அண்ட் ஆஃப் பேஜ் எஸ்இஓ. ஆன் பேஜ் எஸ்இஓக்குன்னு ஒரு செக் லிஸ்ட் இருக்கு, ஆஃப் பேஜ் எஸ்இஓக்குன்னு ஒரு செக் லிஸ்ட் இருக்கு. இது எல்லாமே நம்ம பார்க்கலாம், ரைட்? இப்போ இந்த பிஜின் அல்காரிதம் நீங்க ஆன் பேஜ் எஸ்இஓ ஆஃப் பேஜ் எஸ்இஓவை கரெக்டா பண்ணல அப்படின்னா இந்த அல்காரிதம் வந்து உங்க வெப்சைட்ல ஆக்ஷன்ஸ் எடுக்கும், ரைட்? ஸோ இதுதான் ஃபோர்த் அல்காரிதம். ஃபிஃப்த் அல்காரிதம் பாத்தீங்கன்னா மொபைல் அல்காரிதம். மொபைல் அப்படிங்கிறது 2015ல லான்ச் பண்ணது. நான் ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, லேக் ஆஃப் மொபைல் வெர்ஷன். உங்களுடைய வெப்சைட் வந்து மொபைல் ஆப்டிமைஸ்டா இல்லைன்னா இந்த அல்காரிதம் வந்து ஆக்ஷன் எடுக்கும், ரைட்? நீங்க எந்த வெப்சைட் பண்ணாலும் அந்த வெப்சைட் வந்து மொபைல் ஆப்டிமைஸ்டா இருக்கணும். இந்த இடத்துல பாருங்க, கூகுள் ஸ்பீட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு. உங்களோட வெப்சைட்டோட ஸ்கோரை நீங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சரவணன் சார். வணக்கம் சார். இந்த ஸ்பீட் டெஸ்ட் போக போறோம். அதுல வந்து சில மெம்பரோடைய வெப்சைட் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னால சில கேள்விகள் நான் கேட்க நினைக்கிறேன். நம்ம மோடரேட்டர் உங்களுடைய இதோட நான் ஒரு சில கேள்விகள் கேட்க நினைக்கிறேன். நான் இந்த இடத்துல மெம்பர்களுக்கு கேட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். நீங்க ஆரம்பிக்கும் போது ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ அண்ட் லோக்கல் எஸ்இஓ 3 விஷயம் சொன்னீங்க சார். அடுத்த ஸ்டேஜுக்கு போறது ஆன் பேஜ் எஸ்இஓ நம்மளோட வெப்சைட், நம்ம வெப்சைட்ல உள்ள டெக்னிக்கல் டேர்ம்ஸை அட்ரஸ் பண்றது அப்படின்னு சொன்னீங்க. இரண்டாவது ஆஃப் பேஜ் எஸ்இஓ நம்ம வெப்சைட்டை தாண்டி வெளியில உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை நாளைக்கு டீப்பா பார்ப்போம் அப்படின்னு சொன்னீங்க. லோக்கல் எஸ்இஓ அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மை பிசினஸ் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ எனக்கு இந்த இடத்துல நம்ம இங்க வந்திருக்க நம்ம உறுப்பினர்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்னன்னா, ஆல்மோஸ்ட் எல்லாருடைய பிசினஸ் கூகுள் மை பிசினஸ்ல இருக்கும், இன்க்ளூடிங் அங்க மேப்போட இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். யாருக்கெல்லாம் அது தெரியல இல்லைன்னா இல்லைன்னு நினைக்கிறாங்களோ நீங்க கொஞ்சம் நோ பண்ணணும். கூகுள் மை பிசினஸ்ல மெம்பர்ஸ் உங்களோட ப்ரொஃபைல் இல்ல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க கொஞ்சம் நோ கொடுங்க. இருக்குன்றவங்க விட்டுறலாம், மேபி நம்ம கவுண்ட் மட்டும் பார்ப்போம். ஏன்னா அடுத்த செஷன் வந்து கண்டிப்பா கூகுள் மை பிசினஸ்ல வந்து அவங்களை கரெக்டா பொசிஷன் பண்றது எப்படி, அது நம்ம இந்த செஷன்ல சேராதுன்னு நினைக்கிறேன். அப்படிதானே சார்? கூகுள் மை பிசினஸ்ல பொசிஷன் பண்றது அத வந்து ஒரு பார்ட் இருக்கு. ஓகே, நாளைக்கு இருக்கு. ஓகே மெம்பர்ஸ் ப்ளீஸ் அதை வந்து நீங்க கொஞ்சம் கொடுங்க, யாருக்கெல்லாம் கூகுள் மை பிசினஸ்ல ப்ரொஃபைல் இல்லை அப்படின்றது. இது ஒரு விஷயம் சார். இரண்டாவது, நான் இது வரைக்கும் உள்ளதுல சில கேள்விகள் கேட்க நினைக்கிறேன். மெம்பர்ஸும் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து நீங்க சொன்னீங்க பிளாகிரதம், அந்த கண்டென்ட் சொன்னீங்கல்ல சார், அதுல நீங்க என்ன சொன்னீங்கன்னா ஒரு பேஜ்ல நம்ம வச்சிருக்க அதே கண்டென்ட் நம்மளே நம்மளோட வெப்சைட்ல இன்னொரு பேஜ்ல போடக்கூடாதுன்னு சொன்னீங்க. அது சரிதானா?
அது அது அதாவது நம்ம வேற பேஜ்ல உள்ள கண்டென்ட்டை வேற வெப்சைட்ல உள்ள கண்டென்ட்டை தான் காப்பி பண்ணி போடுறதா, இல்ல நம்மளே 2-3 பேஜ்ல ஒரே கண்டென்ட்டை போடக்கூடாதா? ரெண்டுமே பொருந்தும். அதாவது பொருந்தும். மத்தவங்க வெப்சைட்ல இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணக்கூடாது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பேஜ்ல ஒரு 100 வேர்டு எழுதிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 வேர்டையும் இன்னொரு பேஜ்ல நம்ம போடக்கூடாது. அதாவது ஒரே கண்டென்ட்டை மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே சார். அப்புறம் இன்னொன்னு வந்து நீங்க வந்து டூப்ளிகேட் கண்டென்ட் வந்து நீங்க சொல்றீங்க இல்லையா? நம்மளுடைய இதுலயே வந்து ஒரு பேஜ்ல உள்ள கண்டென்ட் டூப்ளிகேட். அப்படின்னு எவ்வளவு வேர்ட்ஸ் கன்டினியூஷனா உள்ள எவ்வளவு வேர்ட்ஸ் அது டூப்ளிகேட்னு எடுத்துக்கிறோம்? அப்படி ஏதாவது அதுக்கு லாஜிக் சொல்ல முடியுமா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு பிளாக் பாருங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸ்னு சொல்லி ஒரு யூஆர்எல் நான் போட்டு வச்சிருக்கேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒரு 1000 வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1000 வேர்டை அப்படியே காப்பி பண்ணி பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு யூஆர்எல் நான் போடக்கூடாது. சோ அதுதான் டூப்ளிகேட் கண்டென்ட். அப்படியே நீங்க காப்பி பண்ணி இன்னொரு யூஆர்எல் பேஸ்ட் பண்ணீங்கன்னா இதே வெப்சைட்ல இதுதான் டூப்ளிகேட் கண்டென்ட்னு சொல்றோம். ஓகே சார். அப்புறம் அடுத்து வந்து நீங்க வந்து என்ன சொன்னீங்கன்னா, இந்த லோ குவாலிட்டி கண்டென்ட் அப்படின்னு சொன்னீங்க. அதாவது 500 கேரக்டருக்கு ஒரே ஒரு क्वेश्चन நான் கேட்கிறேன் சார். கேளுங்க சார். கேளுங்க. இந்த கண்டென்ட் ரைட்டிங்க்கு இது நம்ம சொல்லுவோம் இல்லையா, பிளகரிசம் டூல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இது மாதிரி கீவேர்ட்ஸ் கண்டென்ட் ரைட் பண்ணதுக்கு செக் பண்றதுக்கு எதுவும் டூல்ஸ் இருக்கா? நான் ஒரு கண்டென்ட் ரைட் பண்ணிருக்கேன், இந்த கண்டென்ட் SEO ஃப்ரெண்ட்லியா இருக்குமா அப்படின்றதுக்கு ஏதாவது டூல்ஸ் ஃப்ரீ டூல்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா நம்ம மெம்பர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுடைய வெப்சைட் வந்து வேர்ட்பிரஸ் ஆல ஆயிருந்ததுன்னா அதுக்கு வந்து யோஸ்ட்னு சொல்லி ஒரு பிளகின் இருக்கு. யோஸ்ட் SEO. இத நோட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு யோஸ்ட் SEO தான் அந்த பிளகினோட நேம். எனக்கு chat box அப்பியர் ஆகல சார். நாளைக்கு வேணா ஒரு பிளாக் அப்லோட் பண்ணி காட்டுறேன் லைவா. அந்த பிளாக்ல வந்து எப்படி SEO சஜஷன்ஸ் கொடுக்குது அப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாம். இப்ப யோஸ்ட் SEOங்கிறது அந்த பிளகின். நான் அடுத்த क्वेश्चனுக்கு போறேன். நீங்க லோ குவாலிட்டி யோஸ்ட் SEO வந்து பிளகின் அத பாக்குறதுக்கு. சார் இப்ப நான் அடுத்த என்னோட கேள்விக்கு போறேன். லோ குவாலிட்டி கண்டென்ட்னு சொல்லும்போது சார் நீங்க வந்து 500 கேரக்டர் கம்மியா இருந்தா அது வந்து லோ குவாலிட்டி கண்டென்ட் அப்படின்னு காமிக்கும்ன்றீங்க. சப்போஸ் சில சமயம் நாங்க வந்து நிறைய எங்களோட பிசினஸ் வெப்சைட் கேலரி பேஜ் வச்சிருக்கோம் சார். கேலரி பேஜஸ்ல வந்து ஒன்லி பிக்சர் வச்சிருக்கோம், மேபி டைட்டில் தான் போட்டிருப்போம். அப்ப அந்த இடத்துல நாங்க கண்டென்ட் நிறைய போடணுமா இல்ல கேலரியா இருந்தா பரவாயில்லையா? அப்படி ஓகே, நல்ல கேள்வி. இப்போ வந்து லோ குவாலிட்டி கண்டென்ட்ங்கிறது எப்படின்னா நிறைய வெப்சைட்ல வெறும் 4-5 பேஜ் தான் இருக்கும். ஹோம், அபவுட் அஸ், கேலரி, கான்டாக்ட் அஸ் அப்படின்னு சொல்றோம். கரெக்டா? நம்ம வந்து அந்த வெப்சைட்ல பிளாக் இன்க்ளூட் பண்ணிருந்தா பிரச்சனை இல்லை. அதாவது உங்க வெப்சைட்டோட திக்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு 10 பேஜ் உங்க வெப்சைட்ல இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு 7-8 பேஜ் ஆச்சு கண்டென்ட் வந்து கொஞ்சம் தெளிவா இருக்கணும். ஒரு 500 வேர்டுக்கு மேல 3-4 பேஜஸ் வந்து நீங்க சொல்ற மாதிரி கேலரி மட்டும் வச்சுக்கலாம், இல்ல போட்டோஸ் மட்டும் வச்சுக்கலாம், வீடியோஸ் வச்சுக்கலாம், அந்த மாதிரி வச்சுக்கலாம். பட் ஒரு 10 பேஜ் இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 பேஜ்லயாச்சு குவாலிட்டியா ஒரு 500க்கும் மேற்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கு. ரைட் சார், ஃபைன் சார். இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க வந்து கரெக்டா அந்த சம்பவம் சொன்ன மாதிரி ஏன் வந்து கூகுள்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்னோட வெப்சைட் வரணும், எதனால அது சீரியஸ் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்கும். அடுத்த நீங்க இதுக்கு போயிடலாம். ஏன் வரணும்? ஓகே ஓகே ஃபைன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சினாரியோ வச்சுக்கலாம். இப்ப நான் வந்து என் பிசினஸ்க்கான ஒரு சாஃப்ட்வேர் தர்றேன்னு வச்சுக்கோங்க. SaaS சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சாட் பாட்டா இருக்கலாம், இல்ல ஏதாச்சும் ஒரு ஆட்டோமேஷன் சாஃப்ட்வேரா. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்துக்கிட்டாலே நிறைய சாஃப்ட்வேர். இல்ல இப்ப நீங்க இந்த எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு SEO டூலே ஃபைண்ட் பண்றீங்க. SEOக்கு எந்த டூல் பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க கூகுள்ல தேடுறீங்க, ரைட்? இப்படி தேடும் போது என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஆட் தான் வரும், ரைட்? இப்ப மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்னன்னா ஆட் பார்த்து ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாங்க. எப்படின்னா எங்க போனாலும் ஆடு தான், ரைட்? ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி Facebook யூஸ் பண்றதுக்கும் இப்ப யூஸ் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி பீப்புள் ஆட பிலீவ் பண்றதோட இந்த ஆர்கானிக்கா வர ரிசல்ட்டை பிலீவ் பண்ணுவாங்க. அதுதான் விஷயம். இப்ப இங்க ஆடுன்னு வந்திருக்கு. தென் இதுக்கப்புறம் பீப்புள் எதை பார்ப்பாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரிசல்ட் பார்ப்பாங்க. இது வந்து SEO ரிசல்ட். அதே மாதிரி இந்த ரேங்கிங் வைஸ் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அந்த மாதிரி பார்ப்பாங்க. இப்ப இங்க SEOவோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பீப்புளை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் கண்டென்ட் தான் கூகுள்ல ஃபர்ஸ்ட் காட்டும் அப்படிங்கிற ஒரு தாட் எப்பவுமே இருக்கும், ரைட்? இப்போ உங்களுடைய கீவேர்டுக்கு உங்களோட பிசினஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா உங்க பிசினஸ் வந்து
குவாலிட்டியான பிசினஸ், இல்லைன்னா கொஞ்சம் எப்படி சொல்றது, கூகுளே சஜஸ்ட் பண்ற மாதிரி பீப்புள் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது நம்பகத்தன்மை வந்து அதிகமா இருக்கும் எஸ்இஓ ரிசல்ட்ஸ் அவங்க பார்க்கும்போது. இதுதான் விஷயம். எஸ் ரைட் ரைட், ரொம்ப நல்லது சார். அதே மாதிரி நான் இன்னொன்று நம்புறேன், பீப்புள் வந்து ஒரு பர்டிகுலர் கீவேர்டு ஆர் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை சர்ச் பண்ணும்போது அந்த முதல் பக்கத்தை தாண்டி வெளியில போகக்கூடிய உங்களுடைய பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மி நான் நினைக்கிறேன். அப்படித்தானே? சர்ச் பண்றவங்க முதல் பக்கத்துல ஒரு 4-5 ரிசல்ட்டை மட்டும் பாத்துருவாங்க. மேபி முதல் பக்கத்துல நம்மளுடைய வெப்சைட் ஃபவுண்ட் ஆனா நல்லது, செகண்ட் தேர்ட் பேஜ் போகும்போது அது அந்த அளவுக்கு பாசிபிளா இருக்காது அவங்க வந்து கிளிக் பண்ணி போறதுக்கு அப்படின்னு நம்புறேன். சரிதானே சார்? இந்த இடத்துல நம்மளே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாருமே சர்ச் பண்ணுவோம் கூகுள்ல, எல்லாருமே இந்த 3-4 ரிசல்ட்டுக்கு மேல பார்க்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் 3-4 ரிசல்ட்ஸ் தான் பார்ப்போம் நம்ம எல்லாருமே. அதுக்கு கீழே போற ஆப்ஷன்ஸ் வந்து கம்மி. நிறைய பேர் வந்து அது பண்ண மாட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரிசல்ட் ஒரு 100 பேர் பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10வது ரிசல்ட்ட ஒரு 7-8 பேர் தான் பார்ப்பாங்க. அதாவது சதவீதம் ரொம்ப குறைஞ்சிரும். ஃபர்ஸ்ட் 4-5 பொசிஷனுக்குள்ள வந்தா மட்டுமே தான் பீப்புள் வந்து உங்க பிசினஸை கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப எல்லாமே செகண்ட்ஸ்ல, மோஸ்ட்லி 3 செகண்ட் 4 செகண்ட் தான் அந்த பேஜே பார்ப்பாங்க. அதுக்கு மேல எல்லாரும் பார்க்க மாட்டாங்க. எஸ்.